பசங்க சாப்பிட்றதுனால வேறு அஞ்சுது பொழுதுப்பா. இப்பயே கண்ணை கட்டுது. இட்லி சைஸ் பார்த்துங்க. இந்த மாதிரி சைஸில் நீங்கள் இட்லி பார்த்துருக்க முடியாது. மெகா சைஸ் பிக் சைஸ் இட்லி பாருங்கள். ஊத்தாப்பம் மாதிரி இருக்குது. அதுக்கும் மேலேங்க இட்லி. இதை பாருங்க, இட்லி நல்லா அருமையாக செஞ்சுருக்கோம். சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. போதும் போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணம், 50 இட்லி தான் சேலஞ்ச். ஒன்லி 50. ஆமாம், ஒன்லி 50. அண்ணன் 50 நான் 50. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட அன்பாக எங்களுக்கு தேவை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி சட்னி கொடுங்க சீக்கிரமாக. ஃபஸ்ட்டு பாத்தி கட்டினா அப்புறமா சட்னி எடுத்துக்கணும். கார சட்னி வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. அப்படியே அள்ளி சாப்பிட்லாங்க. சாம்பார் எடுங்க. சாம்பார் தானே, இந்தாங்க. இட்லியும் சாம்பார் சொல்ல வேணும், செம்மையாக இருக்கும். சீக்கிரம் வாங்க தம்பி, போட்டிக்கு வேகமாக சாப்பிடுங்க. நம்ம சாம்பார் நம்ம சாம்பார் அப்படியே இட்லி கடைஞ்சி நெக்ஸ்ட் அப்படியே ஒன்றாங்க. செம்மையாக இருக்குது. சட்னி அதுலேயே எங்கள் அம்மா கார சட்னி செஞ்சுக்கிறாங்க பாருங்க, செம்ம டேஸ்ட். கார சட்னி சாம்பாரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அப்படியா? ஆ, இந்த நானும் எடுக்கிறேன். எங்கள் மம்மி எப்படியும் சாம்பார் வேறு லெவலில் இருக்கும். எதனா 2-3 வீடியோ சொல்லியிருப்பேன். கார சட்னியாக சாம்பார். ஆனால் கார சட்னி பிடிச்சது, எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிச்சது. இப்பயே கண்ணை கட்டுது. கரைச்சடி வேண்டாம் தம்பி. சாம்பார் இருக்காப்பா? கொடுங்க. சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. போதும் போதும். என்ன இன்பட்டு ஊற்றிட்டீங்க? எப்படி தான் இருக்குதுல்ல. பசங்க சாப்பிட்றதுனால வேறு அஞ்சுது பொழுதுப்பா.
அடி அடி அடி. ம். தம்பி சாம்பார் சாம்பார் ஊற்றுங்க, சாம்பார் ஊற்றுங்க. பத்தலை பாருங்க தம்பி. ஏன் தம்பி நடுவில் பாத்தியில் ஊற்றுங்க. ஆ, ஓகே ஓகே ஓகே. இப்போ தான் பாத்தி ஏற்றி அடிக்குது. தம்பி சார்ஜ் முடிங்க. ம். இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்ன தம்பி இன்னும் சாப்பிட்டுருக்காரு. சரி, ஓகே. கொஞ்சம் இடம் இருக்குது. அதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து மெகா சைஸில் ஒரு இட்லி ரெடி பண்ணியிருக்கேன். பிக் சைஸ் இட்லி. அது இப்போ முறையாக சாப்பிட போகிறேன். வாங்க இட்லியை காட்டுறேன். அந்த இட்லி எடுங்க. இட்லி சைஸ் பார்த்துங்க. இந்தமாரி சைஸில் நீங்கள் இட்லி பார்த்துருக்க முடியாது. மெகா சைஸ் பிக் சைஸ் இட்லி பாருங்கள். ஊத்தாப்பம் மாரி இருக்குது. அதுக்கும் மேலேங்க இட்லி. இதை பாருங்க, இட்லி நல்லா அருமையாக செஞ்சுருக்கோம். இப்போ சாப்பிட போகிறேன். இட்லியை 3 துண்டாக வெட்டி போட்டிருக்கேன். தம்பி சாம்பார் கொடுங்க. இட்லியை ஃபஸ்ட் டைம் பிக் சைஸ் இட்லியை சாப்பிட்டு பார்க்குறேன். எப்படி இருக்கு பார்க்கலாம். பிக் சைஸ் இட்லி நல்லாவே இருந்துருக்குங்க.
தென் நான் மொத்தமாக கிளியர் பண்ணியாச்சு. பிக் சைஸ் இட்லி செம்ம டேஸ்ட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்பாக எங்களுக்கு தேவை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஓகே, பாய்.